உங்கள் பேர் என்னது? சக்குமா. சரி, உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடந்துச்சு சொன்னீங்க இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அந்த அந்த ஆள் கூட்டிகிட்டு போய் அந்த பையன் ஏன் ஆட்டோ பிடிச்சி இல்லை, முதல்லேருந்து சொல்லுங்கள். நீங்கள் ஏம்மா கரண்ட்டு புல்லு கெட்ட போனேன். வந்து வார வழியில் நான் குறுக்க வரைக்கும் அவன் வந்து இடிச்சு தள்ளிட்டான். சரி, அப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரோட்டில் போகும்போது. ஆமாம். அப்போ அந்த கிட்னியில் அடிச்சிருச்சு. ரத்தமாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி. ஐக்கு ரோண்டில் ஒண்டி ஐஸ் வார்டில் வச்சுட்டாங்க. சரி. ஐஸ் வார்டில் வச்சு அப்போயும் 10 நாளாக ரத்தமாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. நல்லா கவனித்து பார்த்தாங்க. போகும். எந்த ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்? எந்த ஊர்? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில். சரி. அப்போ பார்த்தாங்க, அது நிற்கவே இல்லை. நான் படுத்துருக்கேன். ஆண்டவர் இப்படி வந்து என்னை தூக்கி உட்கார வச்சார். ஓகே. இப்படி தூக்கி உட்கார வச்சாரா, அன்னைக்கு அந்த ரத்தம் இல்லை. இல்லை, எப்படி உங்களுக்கு நீங்கள் ஹிந்து தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு? அப்போது நீங்கள் ஏசப்பா பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா நாங்கள் சேர்ந்து 30 வருஷம் ஆச்சு. இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆமாம், என் மகா எங்கள் சர்ச்சில் உள்ள ஆளுகிட்டெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கா. சரி. எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்லாம். எல்லோரும் ஜெபம் பண்ணவும் எனக்கு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து ஆண்டவர் இப்படி தூக்கி இப்படி முடியெல்லாம் வளர்த்துருக்காருல்ல, அப்படி தூக்கி உட்கார வச்சார். அவர் வந்து என்னைய தூக்கி உட்கார வச்சார். நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணீங்களா, இல்லைன்னா அது கனவு மாதிரி இருந்துச்சு? கனவுல. சரி. கனவுல எந்திரிச்சு என்ன நம்ம எந்திரிச்சு ஆண்டவர் தூக்கி வச்சாரு. நான் முழிச்சு பார்க்க நான் படுத்து தான் இருக்கேன். ஓ சரி. அன்னைக்கு காலையில் ஒரு ரத்தமே போகல. ஓ ஒன்றுமே இல்லை. பச்சை தனியாக ஒன்றுக்கு இல்லைன்னா செகப்பாக தான் ஒன்றுக்கு இருக்கணும். அதனால டாக்டர் வந்து பார்த்துட்டு, அம்மா எப்படி பாட்டி சோமாயிடுச்சுன்னு என்னை தட்டி கொடுத்து நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் தான் சோமாக்குனாரு. ஆண்டவர் தான் என்னை சோமாக்குனாரு. நீங்களும் நல்லா பார்த்தீங்க ஆண்டவர். அதுவும் ஆமாம். அப்புறம் என்னம்மா இங்கிட்டு கொரோனா எனக்கு மட்டும் கொரோனா இல்லைம்மா, ஊட படுத்துருக்கேன். இங்கிட்டு செத்து தூக்கிட்டு போனாங்க. என் பேரை பேசி 6 பேர் என் பக்கத்தில் தான் இருந்தாங்க. இந்த கொரோனாவோட என்னை பார்த்துக்கிட்டு. பெரிய அற்புதம் இல்லையா? அற்புதம் அம்மா. எனக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யல, யாருக்குமே செய்யலை. கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றியா? நான் எத்தனை ஆர்கிட்டனாலும் இதை சொல்லுவேன், சாட்சியாக சொல்லுவேன். சூப்பர் பாட்டி. அதுவும் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கேன். இந்த பாட்டி யாரும் அந்த பையன் யாரும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச கடையாக அந்த ஆளுக்கு கடையத்துலேருந்து வந்த ஆள் சும்மா தச்சையில் படி வந்து இது யாரோன்னு கேட்டுக்கிட்டு என்னை அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அந்த ஆள், ஐயோ இந்த பாட்டி எனக்கு தெரியும், உங்களுக்கு வீட்டுக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு இந்த பாட்டிக்கு அவங்க பாட்டி சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அவரே ஆண்டை கொண்டாந்து அங்கே விட்டுட்டார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக செய்கிறாரு. கண்டிப்பாக. அவங்க கடையை போகிறவங்க ஏன் ஐக்கிரோண்டு இந்த அம்பையில் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஐயோ எனக்கு தெரியும் இந்த பாட்டி அப்படின்னு எங்கள் மருமகனுக்கு ஃபோன் பண்ணி அது பிறகு வந்து ஐக்கிரோண்டுக்கு கொண்டு. அதான் டாக்டர் வந்து உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். நீங்கள் ஜீசஸ்கிட்ட ப்ரே பண்ணதுனால ஆண்டவர் வந்து உங்களை தூக்கியிருக்காரு. நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து உயிரை கொடுத்துருக்காரு. உயிரை கொடுத்து இவ்வளோ வருஷம் நல்லா கொரோனாவில் எப்படி என்னை போல் மனுஷங்களாம் செத்து தூக்கிட்டு போனாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் அற்புதம் தான். ஆமாம், இது நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும்ல? 6 வருஷம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ.